அன்று மோசே முற்பகலில் காட்சி கொடுத்தது அதே ஆண்டவர் இன்று இந்த நற்கருணை வடிவில் நமக்கு காட்சி கொடுக்கின்றார். இது புனிதமான இடம், புனிதமான நேரம். அன்பு மகனே, மகளே, என்னோடு உரையாட இந்த சிறப்பான நேரத்தை நீ உன் மனதில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள் என்கின்றார் ஆண்டவர். நற்கருணை வடிவில் நம்மை அவர் காண்கின்றார். நாம் அவரோடு உறவாட தயாராக இருக்கின்றோமா? எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார். கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே மகனே, என்னை உற்று நோக்கு. நம்பிக்கையோடு நீ கேட்பவை உனக்கு கிடைக்கும். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று வேண்டி அவருக்கு கற்பார்வை கிடைத்தது. பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டதால் நம்புகின்றாயா என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இந்த ஆண்டவரை ஆராதிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்று ஆர்ப்பரித்து இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். நம்பிக்கையோடு ஆராதிப்போம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்பிக்கையோடு ஆராதிப்போம். அவரோடு உரையாட நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி நாம் ஆராதிப்போம். பணிந்து அவரை பால் பணிந்து ஆராதிப்போம். உலகை படைத்தவன் நம்மோடு இருக்கின்றார். கவலைப்படாதே கவலைப்படாதே மகனே என்று நம்மை ஆறுதல் படுத்துகின்றார். நம்பிக்கையோடு அவரை நாம் ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிப்போம். வெற்றியை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுமாண்டவர்கள் உண்மையே நாடி தேடி நீரே கதி என்று நினைக்கின்ற மக்களை கண்டு கல்யாணமாக வேலை இல்லாத அந்த மகன்களுக்கு மகள்களுக்கு வேலை அளித்தது. கஷ்டம் துன்பம் வீட்டு கடன் என்று பல வகைகளில் வேதனைப்படுகின்ற மக்களுக்கு
இடம் மரணங்கள் தடுக்க வேண்டாம் என்று இந்த பிள்ளைகள் அனைவரையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீரே இவர்களுக்கு ஆறுதலும் பேச்சுதலுமாக இருந்து இவர்களை பாதுகாத்து வழி நடத்துமாண்டவர். இவர்களோடு பயணம் ஆண்டவர். இவர்கள் நிறைவாக ஆசீர்வதி மாண்டவர். இவர்களை வழி நடத்தும் மாண்டவர். பாவங்களை மன்னி மாண்டவர். இவர்கள் குற்றம் குறையும் முறைகள் அனைத்தையும் போக்கி இவர்கள் எந்த கருத்திற்காக வந்திருக்கின்றார்களோ அந்த கருத்துக்கள் நிறைவேற இவர்களுக்காக ஜெபியும் மாண்டவர். இவற்றையெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடி கெஞ்சி கேட்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நீங்கள் எதை வேண்டி தேடி இந்த ஆண்டவரிடம் வந்திருக்கின்றீர்களோ நமது இயேசுவிடம் நம்பிக்கையோடு கேளுங்கள். ஒரே ஒரு நிமிடம் என்று நாம் ஆண்டவரிடம் பேசுவோம். ஆண்டவரே, நீதான் எங்களை படைத்தி, நீர்தான் எங்களை உருவாக்கினீர். நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கின்றோம். இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த நோய் நொடி நோக்காடுகள் வேதனைகளிலிருந்து விடியும் என்று எது வேண்டுமானால் நம்பிக்கையோடு கேட்போம். கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நாம் இவரை உற்று நோக்கி மாண்பியர் கீதம் பாடுவோம்.
செல்வக்குழுவினரின் வேளாண்மை மாதா தோமியா அன்பிய குடும்பங்களை அன்னை ஆசிரியர் இறைவனுடைய தோமஸ் அந்தோனியம்மாள் அவருக்கு சாமி யோசிப்பினுடைய ஆன்மாக்கள் இறைவனை காற்றிடையே வேண்டுவதற்குடியாக உமாமைகள் புலோமினா மற்றும் குடும்பத்தினரின் ஆன்மாக்கள் இறைவனை காற்றிடையே வேண்டுவதற்குடியாக உமாவுக்கு சாமி சிங்கராயம் பாலாமா இவர்கள் ஆன்மாக்கள் இறைவனை காற்றிடையும் யாருடைய ஆன்மாக்கள் குறைக்கிறது வேறு ஆன்மாக்கள் இறைவனை காற்றிடையே வேண்டுவதற்குடியாக வெட்டப்போட்டார் சாமிகளும் வினோபா சில்வியா 11ஆம் ஆண்டு திருநாள் கொண்டாடுபவர்களுக்கு இறையாக வேண்டி நன்மையாக சொல்லியிருக்கிறது. மேலும் மறித்த செல்லும் செல்வராக ஜோசப்பாக ஆனா இறைவனை பார்க்கடைய தாகவெல்லாம் நன்மை பிரதிவாக திருப்பதியாக சொல்லியிருக்கிறது. மேலும் சிறப்பாக இன்றைய நாளை நமக்காக சிறப்பித்து கொடுத்த நம்முடைய பாசமிகு தந்தை ஜோசப் அவருடைய உடல்களுக்காகவும் அவர்கள் இருக்கிற பணியிலே ஒவ்வொரு நாளும் இறைவனை வீட்டு அவரோடு இறைவனை ஆசிரியர் நாள் உலகத்தை திருப்பலி அவருக்காக நாம் கொடுத்து செல்வோம். திருப்பலி முறை கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாள் சிறப்பு மறைவுரை திருப்பலி கொண்டாட்டத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னை மரியாள் முதிர் வயதான எலிசபெத்தை தேடிச் சென்று உதவினார். காணாத திருமணத்தில் பதற்றத்தோடு காணப்பட்ட குடும்பத்திற்கு துன்ப நேரத்தில் தக்க துணையானார். தன் மகனுக்கும் மகனின் சிடர்களுக்கும் கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த அன்னை மரியாள் சிலுவை அடியில் நமக்கு அன்னையாக கருதப்பட்டார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு சிதறிய சிதர்களை தன்பால் அரவணைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வழித்துணையானார். இன்று நம் ஆரோக்கிய அன்னை ஆதாரம் என்று தன்னை அன்பிற்கு அடைக்கலம் தருகிறார். பாதாரம் என்று துணை நாடி அழுவதற்கு ஆறுதல் தருகிறார். யாரும் இல்லை என்று ஏங்கும் மாந்தருக்கு யாருமாய் இருக்கிறார். பாரம் சுமந்து வாழும் எளியோருக்கு உதவியாய் இருக்கிறார். மறக்கும் நம்மை கூட மன்னித்து மறவாமல் காத்து வழி நடத்துகிறார். நம்மையும் இறைவனை வழித்துணை தேடும் மகனாக மகளாக வாழ அடைகிறார். ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை பெற்று இறை சமூகமாய் வாழும் வரம் கேட்டு தொடரும் விழா திருப்பலியிலே பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளினரும் தூய ஆவியாரிடமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறப்பாக ஒவ்வொரு கருத்துக்களுக்காக பங்கு தேர்வில் கருத்துக்களுக்காகவும் உடலுள்ள நலனுக்காகவும் கொடுத்து ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் பாவியும் நாம் மனமாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனங்களை மாற்றக்கூடிய எண்ணத்தையும் அதற்குரிய தைரியத்தையும் சக்தியையும் தர வேண்டும் என்று இதை திருப்பலியோடு உற்சாகம். சகோதர சகோதரிகளை புதிய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் இறைவன்
அவரை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய வருகையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து பற்றியுள்ளோமாக உம்மோடு தூயாமையாயும் ஜெபி இறைவனாய் என்றென்று ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று கேட்கவில்லை. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்தோடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கையின் அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவரின் வாக்கு. Amen.
அதிகாரம் 4 வசனங்கள் 16 முதல் 30 இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் திருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவர், பாதி பெற்றோர் பாதி பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உண்மையை நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இடத்தில் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் போய்கிறது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுடைய எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதேனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலாகிய தொழுநோயாளிகள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவரும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழில்புறத்தில் இருந்த யாரும் இவற்றை கேட்டபொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, அன்னையே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். இறை நிச்சயத்துக்கு நெருக்கமான நம்பிக்கைகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட திருப்பலியாட்சி இறைவனிடம் ஜெபிப்பதை என்ற மகிழ்ச்சி. இன்று அன்னை மரியா பாவிகளை அடைக்கலம் என்ற ஒரு தலைப்பை நமது பங்கு தந்தை இந்த தலைப்பிற்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார். சிந்திக்க தியானிக்க இதை யாரெல்லாம் நான் பாவியே இல்லை, நான் புனிதன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? நான் பாவி கிடையாது, நான் புனிதன். யாராவது ஒருத்தர் தம்பி புனிதன் கேட்கப்படுறாங்க. வேற குட்டேஸ்லாம் பாவிகள் போல என்ன பாவம் செஞ்சாங்க. ஆக நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் இந்த பூமியில் வலம் வருகின்ற போது பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம்.
தெரிந்தோ தெரியாமலோ அல்லது மற்றவர்களோடு நாம் உரையாடுகின்ற போதும் சரி, எண்ணங்களிலும் சரி, செயல்களிலும் சரி, பாவம் உண்டோடிக்கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நம்மை மீட்க யார் வருவார் என்று மக்கள் காலத்தோடு அவர்கள் ஏங்கி தவித்த போது மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை இவ்வாறு கூறப்படுகின்றது. கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும். கடவுள் தனது மகனை அனுப்புகின்றார். தந்தையார் கடவுள் தனது மகனை அனுப்பி நமது பாவங்களை மன்னிக்கின்றார். மகன் சீடர்களை உருவாக்கி அவர்கள் வழியாக இந்த உலகில் உள்ள மக்களின் பாவங்களை மன்னிக்கின்றார். இவ்வாறு இருக்க அன்னை மரியாள் எப்படி ஒரு பாவியை அடைக்கலமாக இருக்க முடியும்? அன்னை மரியாள் எப்படி ஒரு பாவிகளை மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை தாங்கி செல்கின்ற ஒரு பாத்திரமாக அன்னை மரியாள் எப்படி திகழ முடியும் என்று யோசிக்கின்ற போது திருச்சபையின் சட்டத்தின் எண் 53 இவ்வாறாக கூறப்படுகின்றது. மரியா உண்மையிலேயே கிறிஸ்துவின் உட்களாகிய கிறிஸ்துவர்களுக்கு என்னவாக இருக்கின்றார்? தாயாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். மரியாவோடு ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் மரியாள் தாயாக இருக்கின்றார். நம்மளுக்கு கஷ்டம்னா எங்க போய் உட்காருவோம்? கல்யாணம் ஆனவங்க கூட சரி, கஷ்டம்னா யாருக்கு போவோம்? அம்மாவை போய் யாரையும் அம்மாவை தேடி போய் அவர்கள் காலடியில் அமர்ந்து என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதை கேட்டாலே அது மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ஆக மரியா உண்மையிலே கிறிஸ்துவின் உட்களாக கிறிஸ்துவர்களுக்கு தாயாக திகழ்கின்றார். ஏனெனில் அந்த தலையானவரின் உறுப்புகளாக நம்பிக்கை கொண்டோர் திருச்சபையில் பிறக்கும்படி அன்பினால் அவர் ஒத்துழைத்தார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரில் பிறந்த ஆண்டவரோடு நாம் உரையாட, ஆண்டவரோடு நாம் பயணிக்க அன்னை மரியாள் ஒத்துழைத்தார். இது உமது சுத்தமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசுவை தாங்கினார். ஆண்டவர் திட்டப்படி நடக்கட்டும் ஆமென் என்ற ஒற்றை வார்த்தையில் அன்னை மரியாள் ஆண்டவரை அவரது கருவில் தாங்கினார். ஆக அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தனது உடலில் அடைக்கலம் கொடுத்தார். இந்த பூமிக்கு மீட்பு உண்டாக்க அன்னை மரியாள் இந்த பூமிக்கு மீட்பு கொடுக்க ஆண்டவரால் உருவாக்கப்பட்டார். பாவமற்ற ஒரு அன்னையாக உருவாக்கப்பட்டார். ஏற்பட்டு அன்னையிடம் நாம் தஞ்சம் புகுவது, அடைக்கலம் புகுவது இங்கே சாரசம். ஒரு தாயிடம் அடைக்கலம் புகுகின்ற போது எந்த ஒரு கவலையும் இன்றி நாம் நிறைவான ஒரு அமைதியை அருளை பெறுவோம். சாதாரணமாக விண்ணகத்திற்கு ஒவ்வொரு மனிதரும் எடுத்து செல்லப்படுவார்கள், பூவியல் வாழ்வு வாழ்ந்தவர்கள். அப்படியாக இருக்கின்ற போது ஒரு முறை மாணவர் வாசல்ல என்ன இருக்காரு, என்ன வச்சிருக்காரு? சாவி வச்சிருக்காரு. அவர் தான் டெய்லி திறந்து விடுவார். அப்படியாக திறந்து விடுகின்ற போது பாவிகளை அவர் பிடித்து வெளியே தள்ளுகின்றார், நல்லவர்களை உள்ளே அழைத்துக் கொள்கின்றார். அப்படி அவர் கணக்கு பார்த்து நல்லவர்களை மட்டும் உள்ளே அழைக்கின்றார், பாவிகளை வெளியே தள்ளுகின்றார். மாலையானதும் உள்ளே வந்து பார்க்கின்றார். அவர் போட்ட கணக்கிற்கு மாறாக கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? இவ்வளவு பேர் எப்படி இங்கே உள்ளே வந்தார்கள்? உடனடியாக அவர் சுற்றி பார்க்கின்றார். இயேசுவிடம் வந்து அந்த குறையை சொல்கின்றார். யாருன்னு தெரியல, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க?
இயேசு அங்கே சென்று பார்க்கின்ற போது சூசைப்பரை பார்க்கின்றார். அவரை கேட்கின்றார், இங்கே இந்த மாதிரி நமது பீட்டர் வந்து இப்படி சொன்னாங்க, நிறைய பேர் உள்ள வந்துருக்காங்க, எப்படி வந்தாங்க தெரியல. உடனடியாக 2 பேரும் 3 பேர் பீட்டர் இயேசு சூசைப்பர் 3 பேர் நடந்து செல்கின்ற போது அங்கே அன்னை மரியாள் பின்புறத்தில் ஒரு கதவு வழியாக பாவிகளை உள்ளே அழைத்து வருகின்றார். மரியே வாழ்க. ஆம் அன்புமிக்க இறைமக்களே, அன்னை மரியா ஒரு ஆன்மாவை கூட இழந்து விடாத வண்ணம் அவர்கள் தொடர்ந்து தனது மகனிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். வெண்ணதற்கு ஜெபத்தில் நாம் எப்படியாக ஜெபிக்கின்றோம்? ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு பெருக்கு புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உங்களுடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகன் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டோம். இவ்வாறாக அன்னை மரியா ஒவ்வொரு நிமிடமும் பாவிகளுக்கு அடைக்கலமாக இருந்து அவர்களை ஆதரித்து அரவணைத்து அவர்களை ஏற்று தனது மகனிடம் சமர்ப்பித்து அவர் நமக்கு பின்னுள்ளதாக வருகின்றார். ஆக அன்னை மரியா நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக இருக்கின்றார். குடும்பத்தில் வாழ்வில் எந்த ஒரு கெட்டும் இன்னலும் வருகின்ற போது நேரடியாக ஓடி வந்து நாம் அந்த அன்னையை தேடுகின்றோமே, இந்த அன்னை நம்மை கைவிடாத தாயாக இருக்கின்றார். ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஜெபமாலையின் வல்லமை அன்னை மரியாவோடு நாம் தொடர்பு கொண்டே இருக்கின்றோம். அன்னை மரியாவோடு நாம் உரையாடி கொண்டே இருக்கின்றோம். அன்னை மரியாவை நமது குடும்பத்தில் ஒருவராக நாம் பாவித்துக் கொண்டே இருக்கின்றோம். என்ன பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆனால் ஒரு திருமணத்தில் நடந்தது போல அன்னை மரியாதை இறைவி வந்து நம்மிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை துன்பங்களை கேட்டு தனது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரக்கூடிய தாயாக இருக்கின்றார். நாம் இப்பேற்பட்ட தாயை உடையாக பெற்றிருக்கின்ற நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த பேச்சிற்கு தகுதியுடையவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதை மரியாதை கேட்பது, மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், ஒன்றும் சொல்ல வேண்டும். எனது மகன் இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு கற்பித்த அவர் நமக்கு கூறிய அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற போது அன்னை மரியா இயேசு சூசைப்பர் அனைவரும் நம்மோடு பயணிக்கின்றார்கள். நாம் நிலைவாழ்வு பெறக்கூடிய மக்களாக வாழ்கின்றோம். எந்த ஒரு கவலை இன்னலும் இக்கட்டும் இல்லாமல் நம் ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ்கின்றோம் என்பது இந்த ஐயமுறையில். ஆகவே தெய்வீக திருப்பலியில் அன்னை மரியா நமக்கு கூறுவது மகன் கூறுகின்ற வார்த்தைகளை ஏற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக வாழுங்கள், மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள், பாவத்திற்கு உள்ளாகாதீர்கள் என்று இயேசு நம்மை வழிநடத்துகின்ற இந்த வாழ்க்கை நம்மை மாற்றிக்கொள்ள பாவங்களை அழித்து தைரியமாக துணிச்சலாக புனிதத்தில் பயணிக்கக்கூடிய நல்ல ஆன்மாக்களாக நாம் சிறப்பாக வாழ மரியாதையின் வழியாக அவருடைய மாற்றலை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து தெய்வீக திருப்பலியை பக்தியோடு பெற்றாலும் அன்னை மரியாதை நம்மை வழிநடத்துவார். அனைவரும் நின்று ஆண்டவருடைய மன்றாட்டுகளை ஒவ்வொரு மன்றாட்டுக்கு முதல் பதில் என் தாய்
ஒவ்வொருவரை தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கடவுளையோடு செய்து மற்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் உங்கள் அன்பில் ஏற்றுமாறு தந்தையுடையவர்களாக எங்களை மாற்றுவீராக. இவர்களை மன்றாட்டங்களோடு எங்கள் மன்றாட்டுகளும் ஏற்றுக்கொண்டு நம் மகனின் நிறைவாக மரியாதையாக எங்களாக சபையாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மாணவர்களை எல்லாம் நல்ல தந்தையாக ஏற்றுக்காமல் மன்றாடுங்கள். உண்மை பணியுடன் வேண்டுகின்றோம். இப்படியில் காணிக்கை உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்களால் வசப்படியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுப்புங்கள்.
அருள் செயல்களுக்காக புரிந்துள்ளேன். சிறப்பாக அடியாரின் பிராணங்களுக்கு மூச்சு அவர் வழியாக நல்ல மீட்பை காரணங்களாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்து உமது இறந்த பிறப்பை எல்லா காலங்களிலும் வேடிக்கை செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பையான பொருட்களை நன்றிகள் வழிபடுகின்றன. உன் திருமணை காலம் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாகவும் ஆகவே காணிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடுவார். அவர் பாடுபட உலக்கணித்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவை நினைவுகூருங்கள். எங்கள் திருப்பதி பிரான்சிஸ் எங்கள் ஆய்வுகளால் எல்லா மனிதர்களாக நின்றோம் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் இறந்தோருடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித
ஆண்டவரே, தீமையானதிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ள நல்வரத்தை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு அனுப்பினீர். நீங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்படும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து வருவீராக. என்றென்றும் அவங்க ஆட்சி செய்கின்ற வருவீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை வைத்துக் கொள்வோம். நம்மோடு பயணித்து நமக்கு அனைத்திலும் தருகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்தில் பங்குள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். திருத்தமும் நம்மை காரணம் வருவதாக.
கிரீஷ்மான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நல்லதொரு மறைமுறை ஆட்சி நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர் நம்முடைய மறைமாவட்டத்துடைய குரு ஆயுடைய மறைமாவட்டத்தின் ஆயுடைய செயலர் தந்தை ஜோசப் அவர்கள் மிக சீரிய சிந்தனைகளின் நாளில் அவர் வழங்கியிருக்கிறார். எனவே இருக்கிற முறைப்படி சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் செல்வங்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு காண்கிறோம். தந்தை பல்வேறு திரையுலகிற்கு சொந்தக்காரர், பல்வேறு விதமான புது முயற்சிகளை செய்வதிலே அவருக்கு இணை அவர்தான். எனவே அப்படிப்பட்ட குரு இந்த நாளில் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கும் தந்தைக்கும் இருக்கிற நட்பு ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளாக இருக்கிறது. நாங்கள் இருவரும் கொல்கத்தாவிலே ஒன்றாக படித்தோம். அந்த நாட்டிலிருந்து மிக கடுமையான விதத்தை நட்பு பழக்கூடிய தந்தை அவர்கள் இந்நாளிலே பகிர்ந்து வருகிறார். எனவே மீண்டும் ஒரு முறையாக நடக்கும் சார்பாக மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மகிழ் சார்பாக தந்தை அவர்களுக்கு இணைப்பு வழங்குகிறோம். அப்படியாக இந்த நாளை ஒருங்கிணைக்க இது வேளாண்மை மாதா அன்பீனை சார்ந்த குழுக்காகவும் இது தூமையா அன்பீனை சார்ந்த குழுக்காகவும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துடன் சொல்வதற்காக கரங்களை கட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நாளை தினத்தில் இது செவேரியா இது வெள்ளூர் மாதா அன்பீனை காலம் இந்த மறைமுறை திருவிழாவை சிறப்புகின்றார்கள். எனது வழக்கம் போல நீங்கள் மிக சிறப்பான சிறப்பின்படிதான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியாக செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தாய் அன்னையாருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். அதனை மட்டும்தான் நாம் இந்த மறைமுறை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்முடைய மறைமாவட்டத்துடைய நிதி நிர்வாக தந்தை ஆனந்தவர்கள் நம்முடைய பங்கில் வருகிறது கடன் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அதனோடு இணைந்து அன்றைக்கு தாயுடைய பிறந்த நாளாக இருந்ததனால அன்னையுடைய திருப்பலியானது காலையிலே ஏற்றப்படும். மாலையிலே அன்றைய பிறந்தநாள் சிறப்பு திருப்பலியானது நிறைவேற்றப்படும். அன்றைக்கு நற்கரணி ஆராதனை சிறப்பு திருப்பலி முன்பாக அன்றைய திருப்பலியானது நம் ஆலயம் சுற்றி வர அதற்கு முன்பாக திருப்பலியானது இறக்கப்படும். அந்த திருப்பலி இறக்கிறதுக்கு முன்பாக அன்னையுடைய அன்பு உணவு வழங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே விருப்பம் இருக்கிறவர்கள் அன்னையுடைய அன்பு உணவுக்கு உபயோகம் செய்து கொண்டவர்கள் நீங்கள் என்னை வந்து சந்திக்கும்படித்தான் உங்களை அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான நேரத்தில் உங்களுடைய திருப்பலி ஆட்சியில் இந்த மகிழ்ச்சி நமக்காக ஜெபித்தது. தொடர்ந்து நாம் ஆண்டவரில் இணைந்திருக்கிறோம். முக்கியமாக தந்தை அருட்பணி சகாயராஜர்கள் கிட்டத்தட்ட 15 வருடம் உங்களோடு நான் பயணிக்கின்றேன். நிறைய சேஞ்சஸ், ஒவ்வொரு வருடமும் பல திறமைகளை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். பிலாசபி படிக்கும்போது ஆர்எட்டி இன்சார்ஜ், ஓல்ட் பிலாசபிக்கே அவ்வளோ இன்சார்ஜ். அந்த அளவுக்கு வெளியில் மக்களோடு உறவாடுவது, மக்களோடு பயணிப்பது ஒரு சிறந்த தந்தையாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று யோசிப்பதையும் செயல்படுத்துவது, ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டா போதும், அதை சாதாரணமாக செய்ய மாட்டார். ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை, புதுவிதமான ஒரு பார்வையில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த அருட்தந்தையை நாம் பொது தந்தையாக பெற்றிருக்கின்றோம். அதோடு மிகுந்த அன்பாக மற்றவர்களோடு பழகக்கூடிய அந்த தந்தை. இத்தனை வருஷம் பழக்கத்தில் என்கிட்ட கோவப்படுறதா எனக்கு இதுவரைக்கும் தெரியவே. எப்போதும் மிகுந்த பாசம், மிகுந்த அன்பு, என்னோடு மட்டுமல்ல என்னுடன் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், சகோதரர்கள் அவர்களோடு மிகுந்த அன்போடு பயணிக்கக்கூடியவர். என்னதான் சொன்னாரு, எல்லா திறமையும் சொல்றாரு, நான் இல்லை, அவர் தான். பல திறமைகள், வீடியோலாம் அழகாக அப்பத்திலிருந்து தொடர்ந்து செய்யக்கூடியவர். அருட்தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். சிறந்த திறமையாக
இருக்கின்ற உதவி பங்கு தந்தை அரண்மனை ராஜ் அவர்கள் மிகுந்த நான் பார்க்கிறேன். நான் ரீசென்ட் பண்ண அதே இடத்துல அவர் பண்ணார். அவருடைய வேலைகள் கடின உழைப்பு மிகுந்த ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலையை அதிக ஆர்வத்தோடு செய்வது கொஞ்சம் பல கடின உழைப்புகளாக நான் பார்த்திருக்கின்றேன். திருச்சபை அநேக சூழ்நிலைகள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்தவராக மிகுந்த ஆர்வத்தோடு கடவுளை பற்றி கொண்டு சிறப்பாக பயணிக்கக்கூடியவர். கணிப்புரியில் மிகுந்த திறமையானவர்கள் கூட அவ்வாறு இருக்கின்ற நற்பணி ராஜ் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்கள் அனைவரும் இங்கே பூசை வைக்கும்போது இது விநாயகத்தில் நான் செய்கிற மாதிரி ஒரு பையன் அன்னை மரியா இந்த கோவில் இந்த இடம் அவ்வளவு புனிதமாக பார்க்கின்ற ஒரு இடமாக நான் உணர்கின்றேன். நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் அனைவரும் அனைவரும் ஆண்டவரோடும் இணைந்திருப்போம். அருளாசிரியை பெறுவோம். நாம் அனைவரும் இறுதி ஆசைக்காக எண்ணிப்போம். ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கையும் அருளடையாளமாக இருக்கின்ற நாம் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுடன் பெருமைப்படுத்தும் நாம் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்குகள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய சிவலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறைப்பற்றோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடையை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை அவன் தூயாவின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் பிறப்பிலும் சென்று வாருங்கள். இருபடி நிறைவேற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்ற மேலும் எல்லாம் இறைவன் உமது தாயை எங்களுக்கு தாயாக தந்து இந்த திருவுருவச் சிலையில் அவர்களை வைத்து நாங்கள் எங்களது ஞான கண்களினால் உற்று நோக்குகின்ற போது அவரது அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக எங்களை உருவாக்கி இருக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த அன்னை இடமெல்லாம் உங்கள் அருளையும் ஆசிரியையும் தனி வழியாக இந்த மக்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு வழிவகை செய்தரும். மேலும் தன்னையிடம் நம்பி வேண்டி ஜெபிக்கின்றவர்களின் இந்த பாதை இந்த பயணத்தில் அவர்களோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த அன்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த அன்னை மீது நம்பிக்கை கொண்டு வேண்டுகின்ற ஒவ்வொருவரையும் யாரும் அவர்கள் இடைவிடாது ஜெபித்து பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்கின்றார்களே தவிர இல்லை என்று ஏமாந்தவர்களாக யாரும் இல்லாததை செய்திருக்கின்றோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த அணை வழியாக நாங்கள் அதிகமான அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொண்டு இந்த பவனியில் நாங்கள் பங்கு கொண்டு நிலையான அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக மாற்றியவர்கள். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய அன்னை தாய் ஆரோக்கிய அணை வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்டுலர்கள் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் விஷயங்களை மன்னி எங்களை சோதனை
அருளிருந்த மரியே வாழ்க. மரியே இறைவனின் தாயை பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே போற்றி மரியே போற்றி மரியே போற்றி மரியே சரணம் மரியே சரணம் மரியே சரணம்.
தரிசனங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு பாராமமாய் இல்லாதே ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் மோட்சமுடையவருமாய் இருக்கிற கல்வியை பல ஆபத்துகளையும் வென்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தொண்டனாக வேண்டி கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து இப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான மரியாதையுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் கற்பனையிலே நின்று பிரசனராய் செய்து வெற்றி. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய குடும்பத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவை நோக்கி ஜெபம். தரணி போற்றும் தச்சூர் ஆரோக்கிய மாதாவை எங்கள் பாதுகாவலே நீ வாழ்க வாழ்வி நீரே எங்கள் பஞ்சமென திருமுகத்தை பார்க்க வேண்டி நிற்கின்றோம். அம்மா சொல்லுக்கு மன நிம்மதி அடைகின்றோம். ஒரு பரிந்துரை வல்லமையானது என் கேட்பதை ஆண்டவர் தட்டாமல் தருவார். அம்மா கல்லூரி தாயே, எங்களின் ஆறுதலை துன்ப வேளையில் எங்கள் துணையாக வந்தருளும். எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானமும் விரும்ப செய்தருளும். வாழ்வில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். எங்கள் கவலைகளில் மறைவிட, கடன் கொள்ளையில் நீங்கிட, வீடு மணி சொத்து செல்வம் பெருகிட, குழந்தை தேவைக்கு சொல்லிட, கல்வி வேலைவாய்ப்பு குறைவின்றி கிடைத்திட, விவசாயம் செழிக்க உதவியருளும். அம்மா இறையேசுவின் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, தீரா உடல் நோயினால் துன்புறுவோருக்கு உடல் சுகத்தை தந்துள்ளும். மனநோயினால் வருபவருக்கு மன அமைதி தருளும். எங்கள் அருளே ஆசிரியரே அம்மா, எங்கள் எல்லா தேவைகளிலும் எங்களோடு இருந்து வழிநடத்தும். அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தரணி போட்டும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, தரணி போட்டும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, தரணி போட்டும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. Thank you.